ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுதாசனமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நம் நாட்டில் மறைந்து கிடக்கிற கணக்கில்லாத யோக ஞான செய்திகளை பக்தியால் பாடிய பல அரிய பொக்கிஷங்களை மிகச்சிறிய அளவில் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அதை மிக்க ஆர்வத்தோடு கேட்டு கருத்துக்களை பதிவு செய்வது மேலும் இதுபோன்ற இந்த ஞான செய்திகளை சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஏனென்றால் எப்படி எதை விரும்புகிறார்களோ அதை பொறுத்து பேச வேண்டியது ஒரு மனிதனுடைய கடமை. பலதரப்பட்ட மக்களும் இதை கேட்கலாம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அனுபவ நிலையில் இருக்கலாம். பயணத்தின் ஒவ்வொரு தொலைவில் உள்ளவர்கள் அதை அவரவர் மனதிற்கு ஏற்ப, அனுபவத்திற்கு ஏற்ப அதை எடுத்துக்கொள்வார்கள். கண்முன்னால் இன்று நாம் காணப்படுகிற காட்சி, நம்முடைய கண்களிலே காண்கின்ற காட்சிகள், காதிலே விழுகின்ற செய்திகள் மிகப்பெரிய சமுத்திரத்தின் ஒரு சிறிதளவு கையளவு நீரை ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒரு கையளவு நீரை மட்டுமே வைத்து கொண்டு இந்த யோக ஞான விஷயங்களையும் செய்வ நிர்வாகத்தையும் மக்களிடையே சொல்லி வருகிறார்கள். இது கலிகால நிலை. தெய்வ நிர்வாகத்தை சொல்பவர்கள் மிக குறைவாகவே தெரிகிறது. தெய்வ நிர்வாகம் என்ற ஒன்றை தெரியாமல் ஆன்மீகத்தில் எதற்கும் சரியான விடை சொல்ல முடியாது. அதனால் இறைவன்தான் அனைத்துக்கும் ஒரு நிர்வாகிகளை வைத்து இந்த மாய நாடகத்தை நடத்தி வருகிறார். இதில் கடந்த பதிவுகளிலே நாம் கூறிய செய்தி, இந்த குண்டலினி யோக அனுபவங்கள் போன்றவற்றை ஓரளவு விளக்கியிருந்து அந்த அனுபவங்களில் சொல்ல முடியாத பல விஷயங்கள், வாயினால் விளக்கி சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த யோகம் என்பது ஞானத்திற்கு முந்திய நிலை. ஞானம் என்பது வருவதற்கு யோகமும் தேவையாக இருக்கிறது. ஆனால் யோக சாதனையில் இருக்கும்பொழுதே பக்தி என்ற ஒன்று, சரணாகதி என்ற ஒன்று இருந்தால் அந்த இறைவன் இவனுக்கு வழங்க வேண்டிய ஞானத்தை வழங்கிவிடுகிறார். யோகம் செய்வது என்பதே ஞானத்தை அடையும் பொருட்டாகத்தான் செய்யப்படுகிறது. அது ஒரு வழிமுறை. பொதுவாக பலர் கேட்பதுண்டு, பக்தி என்பது அவர்களை பொறுத்தளவில் ஒரு சாதாரணமாக ஆலயங்களுக்கு சென்று வருவது, இறைவனிடம் வேண்டுவது, அதற்கு பலவிதமான
அபிஷேகங்கள், ஆராதனைகள் முதலியவற்றை செய்வது என்கிற இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் தான் பக்தி என்று நம்முடைய இன்றைய காலக்கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையான பக்தி எப்பொழுது உதயமாகும் என்றால், இந்த சரியை, கிரியை, யோகமும் முடித்து ஞானமும் முதிர்ந்த பிறகு, அந்த இறைவனுடைய அலகிலாத பெருமையை தெரிந்த பிறகு ஒரு பக்தி என்ற ஒரு நிலை ஏற்படும். நம்முடைய ஞானிகள் அனைவருக்கும் அந்த பக்தி நிலைதான் ஏற்பட்டது. அருணகிரிநாத பெருமானில் இருந்து அப்பர் சுந்தரர், மணிவாசகர் போன்ற மகா ஞானிகள் அனைவரும் செய்த பக்தியினுடைய அளவு இந்த ஞானம் என்பதில் முதிர்ந்த பிறகு அவர்கள் செய்தார்கள். அதுதான் உண்மையான பக்தி என்று என்னிடம் கேட்பவர்களுக்கு நான் ஒன்று விளக்கம் கொடுப்பதுண்டு. தற்போதும் அதுதான் விளக்கமாக இருக்கிறது. உருவ நிலையில் வழிபடுவது என்பது ஆரம்ப நிலை. அதிலும் பயன் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. காரணம், ஈசன் எங்கும் பறந்திருக்கிறவர். இவனுடைய உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கிற அந்த இறைவன், இவன் முறையிட்டால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிய வேண்டும் என்று நிச்சயமாக இல்லை. அனைத்து நாடகங்களையும் அனைத்து இயக்கங்களையும் அவரே நடத்துகிறார் என்கின்ற ஒரு நிலையில் ஒரு மனிதன் ஒன்றையுமே கேட்காமல் இருந்தாலும் கூட அவனுடைய பொறுப்பும் அந்த இறைவனுக்கே சென்று சேர்கிறது. ஊழ்வினையினால் இவன் செய்த வினைகளால் வருகின்ற சுபதுக்கங்களை இவன் அனுபவித்து வரும்போது காயத்திற்கு மருந்து போடுவது போல பல வேலைகளை அந்த இறைவன் செய்து வருகிறார். இதுதான் ஒரு மிகப்பெரிய மாய புதிராக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு துன்பம் உடையவர்களும் கூட நித்திரை என்ற ஒரு உறக்க நிலை வந்தவுடன் இந்த விழிப்பு நிலையில் அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் மறைகிறது. தற்காலிகமாக ஒரு 8 மணி நேரம் அவர்களுக்கு இந்த உலக வாழ்விலே அவருடைய இன்பமும் துன்பமும், கடன் முதலியவைகளும், வறுமை முதலியவைகளும், இன்னும் சொல்லவண்ணாத பல துன்பங்களும் நிறைந்திருந்தாலும் இந்த நித்திரையில் காயத்துக்கு மருந்து இடுவது போல இறைவன் செய்கிற வேலை இந்த நித்திரை என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறார். அந்த நித்திரை என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த மனிதனுடைய வாழ்வு தடம் புரண்டு போய்விடும். அந்த நித்திரையிலும் கனவு என்ற நிலையை தந்து ஆழ்ந்த உறக்கத்தை சில நாளிகைகளில் வைத்து மீண்டும் இந்த உலகத்தை காட்டுகிறார். இந்த உலகத்தின் துன்பங்கள் அனுபவிக்கும் வரை அது உண்மையாகத்தான் இருக்கும். ஒரு மனிதனிடம் கடன் பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை போய் இது கனவு, எல்லாம் இறைவன் செயல் என்று இருந்துவிட முடியாது. கடன் கொடுத்தவனுக்கு இந்த உலகம் உண்மை. கடன் வாங்கியவன் இறை உணர்வு உடையவனாக இருந்த போதிலும் அவனுக்கும் இந்த உலகம் அப்பொழுது அனுபவிக்கும் வரை உண்மையாகத்தான் இருக்கும். அந்த கடன் கொடுத்து கடனை வாங்கி கொண்டு கட்டுவதற்கு வழியில்லாத நிலையில் இருக்கிறவன் ஒரு மிகப்பெரிய ஞான நிலை பெற்றிருந்தால் மட்டுமே இவர்களுடைய பலவிதமான ஏச்சு பேச்சுக்களை அவன் சகித்து கொள்வதற்கோ அல்லது கையில் இருப்பதை இழந்து நடுத்தருவிற்கு வருவதற்கோ அவன் தயாராக இருப்பான். அது ஒரு தனி மனிதனாக இருக்கிற வரை ஓரளவு சாத்தியமாக ஆகிவிடும். அதுவே ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறான் என்றால் அந்த கடன்களை பெற்று அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலையும்
அவன் குடியிருக்கிற வீட்டை காலி செய்தோ விற்றோ அல்லது அடமானம் போன்றவற்றை வைத்துவிட்டு குடிபெயர்ந்து வேறு ஒரு ஊருக்கு செல்வது என்பது இந்த உலக நிலையில் மிகவும் ஒரு கடினமான செயலாக பார்க்கப்படுகிறது. பலருக்கும் அந்த அனுபவம் இருக்காது. சிலருக்கே அந்த அனுபவங்கள் இருக்கும். இப்படி பதைவதைக்கின்ற பலவிதமான துன்பங்களும் கூட, கொடிய நோய்களும் கூட இந்த நித்திரையால் மறக்கப்படுது. அது தற்காலிக நிவாரணமாக அந்த இறைவன் வைத்திருக்கிறார். இதை பொய் என்று தள்ளி இருப்பதற்கு மிகுந்த மன உறுதி தேவைப்படுகிறது. முழுமையான ஞானம் வந்தால் அன்றி இந்த நடக்கின்ற செயல்களெல்லாம் சாட்சி ரூபமாக சித்திரவதைகளே வந்தாலும், கொடிய அரச தண்டனைகளே வந்தாலும், மனம் அசைவுறாமல் பார்த்து பொறுமையோடு இருப்பதற்கு அந்த பரிபூர்ண ஞான நிலை ஒரு மனிதர்களுக்கு வர வேண்டும். அந்த ஞானத்தை இறைவன்தான் வழங்க வேண்டும். கடந்த பதிவுகளிலே நம்முடைய மதங்களின் நிலைகளை எல்லாம் நான் ஓரளவு கூறியிருக்கிறேன். அத்வைத நிலையில் குணங்களைக் கடந்து நிற்குணனாக இருக்கிற அந்த இறைவன் சகுண நிலையில் சில அனந்த கல்யாண குணங்களை வைத்து கொண்டு சுத்த மாயையில் இருந்து அவர் செயல்பட்டு இந்த ஜீவாத்மாக்களை மேல்நிலைப்படுத்துகிறார் என்பதே உண்மை. அவ்வாறு இந்த மேல்நிலைப்படுத்துகிற போது இந்த ஒரு 4 நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நிலைகளில் இந்த யோகம் குண்டலினி யோகத்தை பற்றி சந்தேகங்கள் கணக்கில்லாமல் ஒரு மனிதர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதி. ஆனால் அவற்றை கடந்துதான் ஒரு நிலைக்கு வர வேண்டும். என்னை பொறுத்த அளவு இந்த குண்டலினி யோகத்தால் செய்கின்ற செயல்கள், கிடைக்கின்ற அனுபவங்கள் இவையெல்லாம் இறைவனுடைய அருளை வேண்டி பெற்றுவிட்டால் இது எளிதாக இருக்கும் என்பதுதான் என்னை பொறுத்த அளவில் நான் தெரிந்து கொண்ட செய்தி. ஒரு 4 அடுக்கு உள்ள ஒரு மாடிக்கு படிக்கட்டு வழியாக நடந்து செல்வது என்பது என்றென்றும் உள்ளது. அப்போது லிப்ட் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த லிப்டில் செல்வது இதை காட்டிலும் எளிதானது. அதைப்போல இந்த யோக அனுபவங்களை முட்டி மோதி ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு ஆதாரங்களிலும் பலவிதமான அனுபவங்களை பெற்று பெற்று வந்து இறுதியில் அவன் அடைய வேண்டியது ஞானம்தான். அந்த ஞானத்தை இறைவனை முற்றிலும் சரணாகதி அடைகின்ற போது இந்த அனுபவங்களை அவன் அந்த யோகிக்கு மிக மிக சுலபமாக ஆக்கிவிடுகிறார். இந்த உண்மையை நான் கூற விரும்புகிறேன். பல யோக சாதனை செய்பவர்கள் இந்த வாசியையும் குண்டலினியையும் கட்டுப்படுத்தி கஷ்டப்பட்டு இந்த ஆதாரங்களை சென்று சேர்ந்து விட்டால் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அனுபவம் இறைவனால் உடனடியாக தரப்படுகிறது. பக்குவ நிலை அறிந்து மனிதனுக்கு அவனே தட்டு தடுமாறி வருகிறான். வருகிற போது இறைவனுடைய உதவியை நாடி இறைவனுடைய அருளும் இருந்தால் இந்த யோக சாதனையும் அவர்களுக்கு எளிதாகிறது. இந்த இறைவனை முன்னிறுத்தாமல் செய்கின்ற இந்த யோக சாதனைகள் மிக மிக கடுமையானதாக அந்த யோகிக்கு இருக்கிறது என்பதில் எவ்விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. அதனால் பலருக்கும் நான் கூற விரும்புவது, இதில் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் எல்லாம் இருக்கிறது. உருவ நடுவிலே கவனத்தை வையுங்கள். சிரசிலே பெரும்பாலும் சொல்வது புருவ நடு என்றுதான் சொல்வார்கள். புருவ பூட்டை திறக்க வேண்டும் என்று சொல்வார்கள்.
உள்ளே இருக்கிற ஊசி முனை வாசலை திறக்க வேண்டும் என்றும் இந்த யோகத்தில் சொல்வார்கள். உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் வைத்து மறந்தல்லோ என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி என்று சித்தர்கள் பாடுகிறார்கள். அந்த உச்சிக்கு கீழே ஒரு ஊசி செல்கிற ஒரு துவாரம் ஒன்று இருக்கிறது. இந்த வாசி மெல்லிய நிலையில் அந்த ஊசிமுனை வாசலுக்குள் சென்றுதான் அந்த கபாலத்தை, சகசிராரம் என்று சொல்கிற இடத்தை அது அடைய வேண்டும். இப்படி இவர்கள் இந்த தூல உடம்பில் இவை அனைத்தும் இருப்பதாக எண்ணுகிறார்கள். தூல உடம்பு ஒரு கருவி, ஒரு வெந்நீர் வைக்கப்பட்ட பாத்திரம். அது வெந்நீராக மாற முடியாது. வெந்நீர் இருப்பதால் அது உஷ்ணத்தையும், குளிர்ந்த நீர் இருந்தால் குளிர்ச்சியையும் காட்டும். அதுபோல இந்த ஆதார சக்கரங்கள் அனைத்தும் இந்த ஸ்தூல சூட்சும உடல்களில் இல்லை. இவைகள் இருப்பது பாரமார்த்திக சரீரம் என்று சொல்கிற யோக உடம்பு என்று ஒன்று உருவாகும். அந்த யோக உடம்பில் தான் இந்த மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை அனைத்து ஆதாரங்களும் இருக்கிறது. அது புறத்தே உடம்பிலே செய்கின்ற சில மாற்றங்கள், அதை பலர் ஞானிகளும் கூறியிருக்கிறார்கள். அதை அறிவியலாளர்கள் இன்று பலவிதமான பெனியல் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் என்றெல்லாம் அது சிரசை பற்றி அந்த உடல் கூறு ஆய்விலே சொல்லுகிறார். ஆனால் இங்கு இந்த உடல் என்பது இரண்டாவது நிலையில்தான் பார்க்கப்படுகிறது. இது ஒரு நெய் உள்ள பாத்திரம், அல்லது தேன் நிரம்பிய பாத்திரம், அல்லது சுடுநீர் நிரம்பிய பாத்திரம். இருக்கிற சரக்கு என்பது அந்த யோக சரீரம் என்று சொல்கிற, பிரணவ சரீரம் என்று சொல்லப்படுகிற அந்த உடம்பில் தான் இந்த ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த ஆதாரங்களை நேரடியாக சென்று இயக்குவதற்கு இயலாது என்ற நிலையில் வாசியின் மூலமாக அதை நாம் இயக்குகிறோம். இந்த வாசி ஒன்றுதான் நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்தக்கதாக இருக்கிறது. இந்த மனத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வளைப்பதற்கு வசதியாக இருக்கிறது. இந்த இரண்டையும் தான் நாம் அது இரண்டும் கண்ணுக்கு தெரியாத நிலையில் அவற்றை கட்டுப்படுத்தி, அதற்கும் அதீதமாக இருக்கிற இந்த யோக உடம்பில் அமைந்துள்ள பல ஆதாரங்களை ஒரு யோகியால் இயக்கி அந்த யோக நிலையின் மேல்நிலையை பெற முடிகிறது. இது பலருடைய கேள்விக்கும் என்னுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மை. யோகம் என்று வந்த பிறகு இந்த கண்ணுக்கு தெரிகின்ற இந்த மாமிச உடலை மட்டுமே கவனத்தில் வைக்க முடியாது. யோகத்தில் இந்த உடம்பு இல்லாமலே போய்விடும். ஆனால் யோகம் நடந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் இந்த உடம்பிற்கும் அந்த யோக நிலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் போய்விடும். எப்போதுமே உள்ளே இருக்கிற சூக்கும சரீரத்திற்கும் இந்த மாமிச உடலுக்கும் உள்ள தொடர்பே ஒரு பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணீர் போல்தான் இருக்கிறது. அதற்கு அப்பால் இருக்கிறத யோக சரீரத்தினுடைய தொடர்பு அதைவிட நுணுக்கமாக, நுட்பமாகத்தான் இருக்கும். இதுவே இரண்டுடல் நீவுதல் என்கிறார் திருமூலர் பெருமான். நித்த சங்காரமும் நீழிடை பாற்றுதல், பைத்த சங்காரமும் சாக்கராதீதமும். இந்த சொப்பன நிலையில் இரண்டுடல் நீவுதல் என்று சொல்லுகிறார். இரண்டு உடல்களால் சொப்பன சரீரம் என்றும் ஸ்தூல சூக்கும சரீரங்களால் ஏற்படுகின்ற அவஸ்தைகளை அவர் மிக தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் இந்த உள்ளே இருக்கிற யோக சரீரங்கள் மலர்ச்சி அடையும் போதுதான் ஸ்தூல சரீரத்தில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகிறது. உள்ளே இருக்கிற
பாத்திரம் என்பது உடம்பு. உள்ளே இருக்கிற வெந்நீர் அளவோடு இருந்தால் அந்த பாத்திரத்தை எடுக்கலாம், கையாளலாம். அளவுக்கு அதிகமான வெப்பம் அந்த வெந்நீரில் இருந்தால் அந்த பாத்திரத்தை நாம் தொட முடியாது. அது பாத்திரத்தில் பிரதிபலிக்கிறது. அதுபோலத்தான் இந்த யோக சரீரத்தில் உள்ள ஆதார சக்கரங்களினுடைய செயல்கள் இந்த மாமிச உடம்பில் பிரதிபலிக்கும். அதன் விளைவாக இந்த மாமிச உடல் பலவிதமான இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுகிறது. அந்த நிலையில் ஒரு யோகி தங்களுடைய யோக நிலை சரியாக இருக்கிறதா என்று சோதித்துக் கொள்வதற்காக இறைவன் காதிலே நாத சம்யம் என்று காதிலே நாத ஒலிகளை உருவாக்குகிறார். அந்த நாத ஒலிகள் கேட்கிற சமயத்தில் இவர்கள் செல்கிற பாதை சரியாக இருக்கிறது என்று இவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இன்றும் ஆலயங்களிலே மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் முடிந்த பிறகு திரையை விலக்கி தரிசனம் தரும்போது பலவிதமான வாத்திய கருவிகளெல்லாம் முழங்குகிறது. இந்த கருவிகளுடைய முழக்கம் இந்த பூஜைகள் அனைத்துமே உள்ளே நடக்கின்ற செயல்களை வெளியே வைத்தார்கள். இந்த ஞானோதயமாகி இறை தரிசனம் ஆகும் முன்பாக 10 விதமான வாத்திய ஒலிகள் இந்த காதிலே கேட்க முடியும் என்று யோக நூல்கள் கூறுகிறது. இந்த வாத்திய ஒலிகளை கேட்டு அதிலேயே ஆனந்தம் கொண்டு இருந்த யோகிகள் அதிகம். காதிலே வீணையும் கேட்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மணி, கடல், முத்து, வார், புழல், மேகம், அணி, வண்டு, தும்பி, வளை, பேரிகை, யாழ், தணிந்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்கல்லால் பார்க்க ஒண்ணாதே என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு. இத்தனையும் இருக்கிறது. ஆனால் இறைவனிடம் சரணடைந்தவரை தவிர இவற்றை முழுமையாக பெற முடியாது என்றே தெளிவாக கூறுகிறார். மனிதர்கள் பக்தி என்பதை நான் முதலில் கூறியது போல ஆலயத்திற்கு சென்று வருவது பக்தி, அது ஒரு ஆரம்ப நிலை என்று நினைக்கிறார்கள். உண்மை அது அல்ல. பக்தி என்பதுதான் ஞானத்திலும் உயர்ந்த நிலை. ஞானம் கிடைப்பது எவ்வளவு அரிதோ அதைவிட உண்மையான பக்தி கிடைப்பது அதைவிட அரிது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று திருஞான சம்பந்தப் பெருமான் கூறுகிறார். தொழுவது என்பது ஏதோ போய் வருகின்ற செயல் அல்ல. ஞானம் நிரம்பிய பிறகு ஒளிவடிவாக எங்கும் பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த எல்லையில்லாத பரம்பொருளை உருவமும் அருவமும் ஆகி விளையாடுகின்ற அந்த இறைவனை தரிசனம் கண்டு தொழுகின்ற பக்திதான் பக்தி என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்ன என்றால் காலமாக பக்தி என்பது ஏதோ ஆலயத்திற்கு சென்று வருவதுதான் பக்தி என்ற ஒரு எண்ணம் மனிதரிடையே நிலை பெற்றிருக்கிறது. உண்மை அது அல்ல. ஆலயம் சென்று வணங்கி வருவது ஆரம்ப நிலை. இத்தனை படிகளையும் கடந்த பிறகு வருவதே மெய்யான பக்தி. அதுதான் பக்தி நெறி, முக்தி நெறி. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே என்று கடந்த ஞானியாகிய மணிவாசகப் பெருமான் கூறுகிறார். இறைவனோடு நெருங்கி பேசி உரையாடி மகிழ்கிற தகுதி பெற்ற அந்த ஞானி. இவருக்காக அவர் குதிரை விற்றார். மணிவாசகப் பெருமானை வைகை சுடுமணலிலே பாண்டியன் அரசன் உருட்டிய போது இவருக்காக வைகையில் வெள்ளம் வந்தது. அதனால் ஒரு திருவிளையாடலும் நடந்தது. அந்த அளவு இறைவனோடு நெருங்கி இறை உத்தரவின்படி வாழ்ந்த அந்த ஞானி
இறைவனை பல வடிவங்களில் தரிசனம் செய்திருக்கிறார். இறைவனோடையே அவருடைய வாழ்நாள் பின்னி பிணைந்திருக்கிறது. அப்படி அந்த தரிசன நிலை பெற்ற அந்த ஞானிகள் கூறுகின்ற வாக்கியங்கள், முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை, இந்த முக்தி நெறிக்கு அப்பாற்பட்டு பலவிதமான யோக சித்திகளை பெற வேண்டும், பலவிதமான ஆற்றல்களை காட்டி மக்களை பிரமிக்க வைக்க வேண்டும் என்று சாமானிய நிலைக்கு கீழே இறங்கி கடலிலே இருக்கிற ஆழ்கடலில் இருக்கிற முத்தை பிறக்காமல் மேலே சுற்றிலும் கிடக்கிற நத்தைகளை பொறுக்கிய ஒரு நிலை போல இந்த மனிதர்கள் இந்த சித்திகளாலும் பலவிதமான மாயாஜால சக்திகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற இந்த மூர்க்கரோடு நான் சென்று விடாமல் அவர்களோடு முயல்வேனேன். அப்படி முயன்று கொண்டு வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த சிவபெருமான் என்ன செய்தார் என்றால், பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு பெறுவார் அச்சோவே. பக்தியாகிய உயர்ந்த நெறியை இந்த ஞானமெல்லாம் பெற்ற பிறகு, இறைவனிடம் உரையாடுகின்ற தகுதியும் வந்த பிறகு பக்தி நெறியை அறிவித்ததாக அந்த மணிவாசக பெருமான் கூறுகிறார். பத்திமையும் அடிமையும் கைவிடுவேன் பாவியே, முத்தின நோயது இதனை பொருளறிந்தேன் போய்த் தொழுவேன் முத்தினை மனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுகின்றார். பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன். ஆகவே இவர்கள் கூறிய பக்தி என்பது மனிதனுடைய மனதால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாததுதான் இந்த பக்தி. ஏதோ சாதாரணமாக வெற்றிலை பாக்கு பழம் பூ பன்னீர் பக்தியோடு முடிந்து விடுவதல்ல இந்த பக்தி. இப்படிப்பட்ட ஒரு கருத்து நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தற்காலத்தில் அதையும் தாண்டி எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. அதனால்தான் முக்தி நெறி அறியாத மூர்க்கர் என்று மணிவாசகர் கூறினார். முக்திக்கு வழி சொல்லடா என்று சொன்னால், இவர்கள் கணக்கில்லாத கீழ்நிலைகளில் உள்ள பலவிதமான ஆற்றல்களால் கவரப்பட்டு பல பகுதிகளில் தங்களுடைய வாழ்க்கையை, நெடிய பயண வாழ்க்கையை மேலும் மேலும் நீடித்து கொண்டு சுற்றுப்பாதைகளில் சென்று அல்லல் ஊறுகிறார்கள் என்று ஞானிகள் மிக தெளிவாக எழுதி நம்மிடையே இன்றளவும் ஏதோ தெய்வச் செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது பலரது கவனத்தில் இல்லாமல் போனாலும் இன்னும் முற்றிலும் மறைந்து விடவில்லை. அது மறைந்து விடாமல் காக்க வேண்டியதும் அதை கற்க வேண்டியதும் ஒரு மனிதனுடைய கடமை. காரணம், இவ்வளவு ஒரு அற்புதமான வழிகளை காட்டிய அந்த மகா ஞானிகளுக்கு நாம் எத்தனை நன்றிகள் கூறினாலும் அது சரிவராது. அவர்கள் கூறிய அந்த செய்திகளையாவது நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். மேலும் அதில் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த உயர்ந்த நிலையை தாங்கள் அனுபவித்ததோடு சென்று விடாமல் கருணையால் நமக்கு பல விஷயங்களை அவர்கள் கூறி சென்றிருக்கிறார்கள். அதனால் இந்த யோக நிலையில் கணக்கில்லாத அனுபவங்கள் வரவே செய்யும். கணக்கில்லாத சித்திகள் இவனை வேறு பாதைக்கு திருப்புவதற்கு வாய்ப்புகள் வெகுதி. அவையெல்லாம் வேண்டுமென்றால் சித்துக்களை விளையாடி பல பிறவிகளை கழிக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் அந்த செயலையும் செய்து கொண்டே இருக்கலாம். இந்த சித்திகளை ஒரு தூண்டில் போல பயன்படுத்துவது ஞானிகளுடைய செயல். தூண்டிலே புழுவை வைத்து மீனை பிடிக்க வேண்டும். ஆகவே இந்த சித்திகளை காட்டி இந்த மனிதனை உள்ளே இழுத்து அதன் பிறகு இவனுக்கு ஞான போதனைகளையும் ஞான உபதேசங்களையும் கொடுத்து இறுதியில் இந்த பக்தி நெறியை அறிவித்து இறைவனை காட்டுவதுதான் ஒரு குருவினுடைய வேலையாக இருக்கும். அதற்கு பயன்பட்டதுதான் இந்த யோக சித்திகள்.
பள்ளிக்கு வர மறுத்த சிறுவர்களுக்கு இனிப்பு மிட்டாய் கொடுத்து பள்ளிக்கு வரவழைக்கின்ற செயல். அங்குமிங்கும் சுற்றி அலைகிறவனுக்கு வினோதமான சில செயல்களை காட்டினால் மட்டுமே இந்த மனித மனம் நம்பும் என்ற காரணத்தால் பல ஞானிகள், யோகிகள் இந்த சித்துக்களை வெளிப்படையாக செய்கிறார்கள். இதன் மூலமாக தன்னிடம் வரவைத்து அவனுக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை பின்னால் கொடுப்பார்கள். அதுதான் ஒரு சரியான செயல். ஆனால் மனித சமுதாயம் இந்த சித்திகளிலே மயங்கி நின்று விடுகிறது. இந்த காதிலே நாத சம்யம் என்று கேட்கின்ற போது அதிலே லயித்து நின்று விட்டவர்கள் அதிகம். அவ்வப்பொழுது பயன்படுத்துகிறவர்களும் இருக்கிறார்கள். காதிலே கேட்கின்ற வீணா சப்தத்தை ரசித்து கொண்டிருந்த யோகிகள் இருக்கிறார்கள். அதை நாத சம்யம் என்று, நாதோபாசனை என்பதே இவ்வாறு கேட்கின்ற, காதுகளிலே கேட்கின்ற, அந்தரீக்ஷமாக மானசீகமாக கேட்கின்ற இந்த ஒலிகள், இந்த 10 விதமான நாத சப்தங்கள் நாதோபாசனை என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தூல உடலில் இருக்கிற அந்த சாரீர சக்தியால் இறைவனை பாடி மகிழ்வது என்பது அதற்கு அடுத்த நாத உபாசனை. வாத்திய கருவிகளால் செய்கின்ற உபாசனை ஒரு நாதோபாசனை என்று இதில் பல அடுக்குகள் இருக்கிறது. இதில் உயர்ந்தது இந்த அந்தரீக்ஷமாக செய்கின்ற நாதத்தின் வழிபாடு. அதை நாதாந்தம் என்று சொல்வார்கள். நாதம் ஒரு நிலையில் இருக்கும். அந்த நாதம் முடிந்த நிலை நாதாந்தம் என்று சொல்லப்படுகிறது. வேதம் இருக்கிறது. வேதம் முடிந்த இடம் வேத அந்தம். யோகம் என்று இருக்கிறது. யோகம் முடிந்த நிலை யோகாந்தம். சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. சித்தென்ற அறிவு நிலை. அந்த அறிவு நிலை முடிந்த இடம் சித்தாந்தம். இது போகாந்தம் என்று இவைகள் அந்தங்கள் 6 என்று 6 விதமான இதில் நாதம் முடிவிலே நல்லாள் இருப்பது, நாத முடிவிலே நல்யோகம் இருப்பது, நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இந்த நாதமும் முடிந்த நிலைதான் அந்த இறைவனுடைய இருப்பிடம். நாதம் முடிந்த இடத்தில் நல்லாள் இருப்பது. நல்லாளாகிய அந்த இறைவி கருணைக் கடலாக விளங்குவது இந்த நாதம் முடிந்த இடத்தில். நாதம் முடிந்த இடத்தைத்தான் நல் யோகம், யோக முதிர்வு என்பது நாதம் முடிந்த நிலையில் இருக்கிறது. நாத முடிவிலே நஞ்சுண்ட கண்டனாகிய சிவபெருமான் அங்கே இருக்கிறார். ஆகவே நாதமோடு ஆடினால் நாதாந்தம் நஷ்டமே என்று இவையெல்லாம் மிக மிக சூட்சுமமான யோக ஞான விஷயங்கள். நாதமும் நாதத்திற்கு அந்தம் என்று ஒன்றும் இருக்கிறது. நாதத்தையும் கடந்து நாதாந்தத்தையும் கடந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைகளெல்லாம் இருக்கிறது. இதை எடுப்பிலேயே இவற்றையெல்லாம் நான் சொன்னால் பலரால் அதை கிரகித்து கொள்ள முடியாது என்றுதான் எளிமையாக சிறிதளவு நான் அதை செயலுக்கு கொண்டு வந்தேன். ஒரு கேட்கின்றவருடைய ஆர்வமும் புரிகிற சக்தியும் அதிகமாக இருக்கிறது என்று நான் எண்ணுகிற காரணத்தால் இவற்றை சொல்லுகிறேன். அது தவிர இன்று புரியாவிட்டாலும் இவை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் புரிந்துவிடும். நான் சொல்கிற விஷயங்கள் இந்த துறையில் வருகிற கணக்கில்லாத ஐயங்களை நிவர்த்தி செய்வதாக நிச்சயமாக இருக்கும். ஒரு சரியான பாதைக்குள் கொண்டு வருகிற செயல்தான் என்னுடைய ஒவ்வொரு உரைகளுடைய நோக்கமாகவும் இருக்கும். பலவற்றையும் பார்க்கிறேன், கேட்கிறேன், பல பிறவிகளில் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். என்னுடைய சிரமங்கள் பிறருக்கு இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம், அந்த ஐயப்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பலவிதமான செய்திகளை இணைத்து நான் ஒரு செய்தியை சொல்ல முயல்கிறேன். அது இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நிச்சயம் பயன்படும். இதனுடைய நோக்கமே
எனக்கு கிடைத்த யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று மிகப்பெரிய ஞானிகள் கூறுகிறார்கள். திருமூலர் பெருமான் கூறுகிறார். வான் பற்றி நின்ற பறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்பதுதான் அந்த பாடல். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று பலரும் சொல்லுவார்கள். ஆனால் அது திருமூலர் பெருமானுடைய வாக்கியம். அதுபோலவே ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாளுமே என்று அந்த பாடலும் திருமந்திரத்திலிருந்து திருமூலர் பெருமானுடைய வாக்கியம்தான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற வார்த்தை அங்கிருந்துதான் பெறப்பட்டது. திருமந்திரத்தின் முதல் பாடல் ஒன்று அவன்தானே இரண்டவன் இன்னருள் என்றுதான் தொடங்குகிறது. ஒன்றுதான் இருக்கிறது. இவர்கள் இந்த வேதாந்த சித்தாந்த சகலவிதமான குழப்பத்திற்கும் நம்முடைய பதில்கள் இருக்கிறது. அதனால்தான் கடந்த ஒரு பதிவிலே நம் நாட்டினுடைய 6 தரிசனங்கள் போன்றவற்றை நான் விளக்கியிருந்தேன். இப்போது இந்த அடிப்படை செய்திகளை எல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், பக்தி நிலை என்பது மிக மிக உயர்ந்த நிலை. அந்த ஞானம் வந்த பிறகு இறைவனை தரிசித்து தரிசித்து பாடிய பாடல்கள்தான் இந்த அனைத்து பாடல்கள். இவர்கள் ஏதோ ஆலயத்திற்கு சென்றார்கள், பாடினார்கள் என்பதையும் நான் முன்பே கூறியிருந்தாலும் மீண்டும் கூறுகிறேன். இந்த ஞானிகள் தொழுதெல்லாம் மானசீக காட்சிகளில் அவர்கள் பெற்ற அனுபவங்களை நமக்காக எடுத்துச் சொன்னார்கள். இது சாமானிய நீதி, அமானுஷ்யமான நீதி என்று அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப பலவிதமான இதில் நீதி போதனைகள் எல்லாம் இருக்கிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். அந்த நிலையை வைத்து நம்முடைய ஞானிகளுடைய வாக்கை நாம் எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. இவ்வாறு ஞானிகள் ஞான மிகுதியால் மனித சமுதாயத்திற்கு வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கும் வழிகளை கூறியிருக்கிறார்கள். இதற்கு மேலான வழிகளையும் கூறியிருக்கிறார்கள். இதில் பல விஷயங்கள், இந்த அசுரர்கள் தேவர்கள் இவர்களுடைய யுத்தம் என்பது புராணங்களிலே சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அசுரனை வதைத்தார் என்பது ஒவ்வொரு தெய்வங்களும் செய்கிறது. அசுரவதம் நிகழ்கிறது. தேவர்களுக்கு அருள்கிறார் என்பது காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகிற புராண செய்திகள். இந்த புராணங்கள் மிக மிக நுட்பமான தத்துவங்களை உள்ளடக்கியது. இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை கதை வடிவாக ஒருபோதும் எடுத்துவிடக்கூடாது. இறைவன் ஒரு அசுரனை அழிப்பதற்கு பலவிதமான செயல்களை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால், ஈசன் பலகீனன் அல்ல. ஈசனுடைய சங்கல்ப மாத்திரத்திலே அனைத்தும் உருவாகும், அனைத்தும் அழியும். அது ஈசனை பற்றி அறியாத நிலையில் சாதாரண மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது இந்த கதைகள். விநாயகப் பெருமான் பெருச்சாளி என்ற எலியிலே ஏறி வாகனமாகச் செல்கிறார். பெருத்த யானை போன்ற உடம்பு. யானையை எலி தாங்குமா என்பதை யோசிக்க வேண்டும். அதில் என்ன சூட்சமமான பொருள் மறைந்திருக்கிறது என்பதையும் சிந்திக்க வேண்டும். சிவபெருமானுக்கு வாகனங்கள் எத்தனையோ அவரால் செய்து கொள்ள முடியும். ஆனால் ரிஷபம் என்ற காளை மாட்டை அவர் வாகனமாக பயன்படுத்துவதாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அம்பாள் சிம்மவாகினி என்று சிம்மத்தின் மேல் பராசக்தி ஆரோகணிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் என்று 1000 தலை உடைய நாகப்பாம்பிலே அரிதுயிரில் சயனம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் வாகனங்கள் என்று வைத்தார்கள். இது சாமானிய நிலையில்
இந்த சகல உயிர்களையும் தெய்வத்தோடு இணைத்தார்கள். அது நம்முடைய பாரத நாட்டின் தனி சிறப்பு. பன்றி, வானரம் என்று அனைத்து பிராணிகளும் இங்கு இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் எவ்வளவு தாழ்வாக நினைத்தாலும் அந்த உயிரினங்கள் அனைத்தும் இது ஒரு சாமானிய நிலையில் பார்த்தால் அத்தனை உயிரினங்களும் இறைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இறைவனை வணங்குகிற போது அதையும் நாம் வணங்குகிறோம். ஆனால் ஒவ்வொரு வாகனம் என்பதற்கு அதற்கு அடிப்படையெல்லாம் பல விஷயங்கள் இருக்கிறது. மூலாதாரத்தில் இருக்கிற விநாயகப் பெருமான் எலி என்ற ஒன்று எதையும் துளையிட்டு செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றது. அது நாம் அனைவரும் அறிந்த செய்தி. இந்த மூலாதாரத்தை அடைத்திருக்கிற துவாரத்தை திறந்து விடுகிற செயல்களைத்தான் இந்த மூஷிக வாகனம் செய்கிறது. மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே என்று இந்த விநாயக பெருமானுக்கு பலவிதமான துதிகள் இருக்கிறது. சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதா என்று கோடி சூரிய பிரகாசம் உடையவர் விநாயகர் என்று கூறினால் யானையின் வடிவம் கருப்பு. ஆனால் இங்கு கோடி சூரிய கோடி சமப்பிரபா என்று கூறுகிறார்கள். இந்த விநாயகருடைய பாடல்களும் அந்த துதிகளும் வடமொழியிலும் சரி தமிழிலும் சரி 5 கரத்தன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை யானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்பது திருமூலர் பெருமானுடைய விநாயகருடைய காப்பு செய்யுள். இதில் அவர் பல தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மூஷிகம் என்பது நாம் நினைக்கின்ற இந்த எலி அல்ல. அசுரர்கள் என்பது நம்முடைய உள்ள அசுர குணங்கள் என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் அசுரர்கள் அழிக்க அழிக்க உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். தேவாசுர யுத்தம் எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த தத்துவங்களுக்குள்ளேயே அசுர தத்துவங்களும் உயர்ந்த தத்துவங்களும் இருக்கிறது. 96 தத்துவங்களில் இந்த தத்துவங்கள் 2 பிரிவாக பிரிந்து ஒன்றை கீழ்முகமாக இந்த ஜீவனை இழுக்கிறது, ஒரு பகுதி மேல்நிலைக்கு உயர்த்துகிறது. இந்த போராட்டம்தான் தேவ அசுர போராட்டமே தவிர இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பல கதை வடிவாக நம்முடைய முன்னோர்கள் கூறினார்கள். ஆகவே அந்த கதை வடிவத்திலே நின்று கொண்டு அதில் கிடைக்கிற ஒரு சாதாரண பயன்களை நாம் எண்ணி அந்த பாதையில் செல்வது என்று இன்று இது மிக ஒரு சாதாரணமாக போதிக்கப்படுகிறது. மயிலை வாகனமாக வைத்தார் என்றால் ஆன தனி மந்திர ரூபநிலை கொண்டது ஆடும் மயில் என்று அறியேனே என்று அருணகிரிநாதர் பெருமான் முருகனை தரிசனம் செய்தவர். இந்த மயில் என்பது மந்திர வடிவமே மயிலாக சொல்லப்பட்டது என்று கூறுகிறார். ரிஷப வாகனம் என்பது தர்மத்திற்கு 4 கால்கள், தர்மத்தின் மேல் இறைவன் ஆரோகணித்திருக்கிறார் என்பதால் ரிஷபாரூடர் என்று சொல்லப்பட்டது. சிம்மம் என்பது இந்த ரஜோவனத்தினுடைய முழு வெளிப்பாடு சிம்மம். மிருகங்களிலே ராஜன் சிம்மம். அந்த ரஜோகுணத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்து கருணா மேகமாக விளங்குகிறாள் லோகமாதா பராசக்தி என்பதால் சிம்மம் வாகனமாக சொல்லப்பட்டது. ஆதிசேஷன் என்று 1000 தலை என்பது சகசிராரத்தை 1000 இதழ் தாமரை என்று கூறுகிறார்கள். கடல் என்பதும் அந்த சிரசிலே விளங்குகின்ற அந்த சிறிய அளவு அந்த ஜலத்திலே ஜலவாசம் என்று அரிதுயிலிலே அந்த நாராயணன் இருக்கிறார். பாம்பு என்பது பல இடங்களில் குண்டலினி பாம்பாகவும்
இடைகளை பிங்கலையாகவும் சொல்லப்பட்டதெல்லாம் இந்த பாம்புகள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. புறத்தே இருக்கிற பாம்புகளுக்கும் மயில்களுக்கும் மாடு கோழிகளுக்கும் உள்ள தொடர்புகளும் சிறிதளவில் இருக்கும். ஆனால் இவைகளில் புராணங்களில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களெல்லாம் நுட்பமான யோக சரீரத்தோடு தொடர்புடையவை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாட்டில் எதையுமே அறிவுக்கு பொருத்தமில்லாமல் எதையும் சொல்லவில்லை. அந்த சொன்னதனுடைய நுட்பமான பொருள்களை எடுத்துச் சொல்லக்கூடிய நபர்கள் குறைந்து போன காரணத்தாலும், அதை ஆழ்ந்து ஆய்வு செய்யும் ஆர்வம் குறைந்து போன காரணத்தாலும், அந்த புராண செய்திகளை முழுவதும் முறையாக கற்காமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கற்கிற காரணத்தாலும் இவை குழப்பம் நிறைந்த ஒரு வாதமாக பலரால் பார்க்கப்படுகிறது, விமர்சிக்கப்படுகிறது. ஆகவே பிழை எங்கிருக்கிறது என்றால், இந்த விஷயங்களை எடுத்து சொல்லுகிற ஆட்களிடம்தான் இந்த பிழை இருக்கிறதை தவிர, கேள்வி கேட்கின்ற நபர்களிடம் பிழை இருப்பதாக ஞானம் உணர்ந்த பெரியோர்கள் நினைப்பதில்லை. ஆசிரியர் சரியாக எடுத்து சொல்லாவிட்டால் மாணவனுக்கு பல கேள்விகள் வருவது இயற்கை. ஆகவே தேவாசுர யுத்தம் நடந்தது போனது என்பதெல்லாம் இந்த ஆணவம் கன்மம் மாயை என்கிற வெட்ட தளிர்க்கின்ற இந்த ஆசை என்பதே அசுர குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசை அழிக்க அழிக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆறா இயற்கை அவா என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இது ஆறாது. இந்த அவா என்ற இந்த ஆசை மீண்டும் 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 பிறவியை நல்கி கொண்டே இருக்கும் என்றால் இந்த தேவாசுர யுத்தம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதற்குத்தான் இறைவன் உதவுகிறார். இந்த ஆசையை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். ஆசை படப்பட ஐவரும் துன்பங்கள், ஆசை விடவிட ஆனந்தமே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். இறைவனை அடைய வேண்டும் என்பது கூட ஒரு ஆசையாக இருக்குமானால் அதையும் விடு என்கிறார். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள். நீ எவ்வளவு ஆசைப்படுகிறாயோ அவ்வளவு துன்பங்களையும் அது இழுத்து கொண்டு வரும். ஆசை விடவிட ஆனந்தமே, ஆசையை விடவிட ஆனந்த நிலை உருவாகும் என்று இந்த ஆசை என்ற குணமே அசுர குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை உலக வயப்படுத்தி, இருள் வயப்படுத்தி, அஞ்ஞான வயத்திலே வைத்திருப்பதுதான் இந்த அசுர நிலையை தவிர, அதைத்தான் வெல்லுகிறார் முருகப்பெருமானோ சிவபெருமானோ மற்ற எந்த தெய்வங்களும் அசுரர்களை வதைப்பது என்பது மனிதனோடையே இருந்து கீழ்முகமாக செலுத்துகிற பலவிதமான தாழ்ந்த குணங்களை வெல்லுவதுதான் அசுரவதம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவர்கள் என்பது மனிதனை மேல்நிலைப்படுத்துகிற சில தத்துவங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த யோகம், ஞானம், சரியை கிரி என்ற இந்த பாதைகளும் 96 தத்துவங்களில் உயர்ந்த தத்துவங்கள். அந்த உயர்ந்த கலைகள் வித்யா தத்துவங்கள், சிவ தத்துவங்கள் என்று சொல்லப்பட்ட தத்துவங்களே தேவர்கள் என்று சொல்லப்படுகிறதை தவிர, விண்ணுலக வாசிகள் என்று கணக்கில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களையும் 30 முக்கோடி தேவர்கள் என்றால் 33 தத்துவங்களை பிரித்திருக்கிறார்கள். 96 தத்துவங்களிலே 33 தத்துவங்கள் தேவர்களாக சொல்லப்படுகிறது. இப்படி அதை பலவிதமாக பிரித்து தான் இந்த 96 தத்துவங்கள் எல்லாம் உருவாகும். இவைகள் நுட்பமான பொருள்கள். ஆனால் கதையை சொல்லித்தான் அந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து இறுதியில் இந்த தத்துவங்களினுடைய விளக்கத்தை என்றேனும் ஒரு நாள் எவராவது சொல்லுவார். அதை கேட்டு இந்த இறைவனுடைய அழகிலா பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த ஞானிகளெல்லாம் நமக்கு கூறினார்கள். காலங்கள் கடந்து விட்டது. மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.